ஹே கைஸ், நான் தான் உங்கள் என்பி. வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. மீன்ஸ் 3 குட்டி போட்டிருக்கு. அதில் 3 குட்டியில் வந்து போட்டு 2 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 குட்டியில் வந்து 2 குட்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு குட்டி மட்டும் என்ன ஆச்சுன்னா, நேற்று ஆட்டோக்காரராக இல்லை பைக்காரரான்னு தெரில, யாரோ அந்த குட்டி பூனை மேலே ஏற்றிட்டு போயிட்டாங்க. அது ஏற்றிட்டு போனனால என்ன ஆச்சுன்னா, இந்த பூனையோட பேக் போன் இருக்குல்ல, ஸோ அந்த பேக் போன் வந்து பிரேக் ஆகிடுச்சு, மொத்தமாக பேரலைஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நேற்று இந்த சம்பவம் வந்து நேற்று 9 மணிக்கு நடந்திருக்கு. இது வந்து அப்புறம் கால் பண்ணி சொன்னதுனால நேற்று வந்து ப்ளூ கிராஸ் கிட்டேயும் கூப்பிட்டு போக முடியாது. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் ப்ளூ கிராஸ், ஏன்னா 9 மணி ஆச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாதனால நான் நாளைக்கு கூப்பிட்டு போய்க்கலான்னு பார்த்தோம். அது வரைக்கும் இது உயிரோடு இருக்குமானே தெரியாது. ஏன்னா அது ஸோ நம்மளுக்கே ஏதாச்சுன்னா உயிர் போகிற மாதிரி வழி காட்டிப்பட்டா. ஸோ ஒரு வாயில்லா ஜீவன் எப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ஓட்டுறவங்க வந்து பார்த்து பொறுமையாக ஓட்டி இருந்தால் இவ்வளோலாம் இருந்திருக்காது. அவங்க வேணும்ட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி கொஞ்சம் பார்த்து இருந்திருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அது இது பண்ணாமல் அது மொத்தமாக போயிடுச்சு. அதான் பேக் பெயினே மொத்தமாக போயிடுச்சு. ஸோ இது காலையிலேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இப்போ கூப்பிட்டு போய் காட்டணும். அதான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அது ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு சுத்தமாக தெரில. ஸோ அதனால் மேலே ஏறி வந்திருக்கோம். நான் நினச்சேன் இந்த பேக் போனே மொத்தமாக போயிடுச்சு, இது உயிரோடு இருக்குமானே எங்களுக்கு தெரியாது. மேபி ஒரு வேளை உயிரோடு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரி தான். நைட்டும் எதுவும் பண்ண முடியாது. நேற்று பால்லாம் கொடுத்தோம், நல்லா ஓடிட்டு இருந்தேன், நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தோம். அது இப்போ வந்து அதனால் கத்தவே முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வாய்ஸே வெளில வர மாட்டேங்குது. அதுக்கு அந்தளவுக்கு பெயினில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, கூப்பிட்டு போய் காட்டணும். ஏதாச்சும் அட்டைப்பெட்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அந்த அட்டைப்பெட்டியில் கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையை அது பண்ணணும். அவன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கலாமே. இனிமேல் ஓட்டுறவங்க தயவுசெய்து பார்த்து ஓட்டுங்க. நிறைய இந்த மாதிரி டாக்ஸு, கேட்ஸு, இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு நிறைய அடிபட்டுருக்குது. தயவுசெய்து பார்த்து ஓட்டுங்க. யாரும் வேணும்ன்ட்டு பண்ண மாட்டீங்க, புரியுது. பட் இருந்தாலுமே இதை கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்து இனிமேல் ஓட்டுங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அதை பார்த்தேனே மைண்டு ஃபுல்லாகவே அதே தான் ஓடிட்டுருக்கு எனக்கு. சரி பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அது மொத்தமாக போயிடுச்சு. அது ஆப்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரில. பார்ப்போம். ஸ்டே டியூன். என்ன நடக்குதுன்னு இதுக்கப்புறம் அப்படியே வீடியோ அப்படியே எடுத்து காட்டுறேன். பார்ப்போம். ஹே கைஸ், ஃபைனலாக நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ப்ளூ கிராஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, டாக்டரை பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பூனையோட இந்த பேக் வந்து அது ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுச்சா. ஸோ அதனால் அது வந்து திரும்பி பழைய மாதிரி நடக்க வைக்க முடியாது. ஸோ தேய்ச்சி தான் நடக்கும் நம்ம. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் வளர்க்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ எங்களால் வளர்க்க முடியாத காரணத்தினால ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்களால் வளர்க்க முடியல ஸ்ட்ரீட் டாகுன்ட்டு சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்டு பார்க்க போயிருக்கான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ லெட்டர் தான் எழுதி கொடுத்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன். தலைவர் தான் சாட் ஜிபிடிலாம் போட்டு லெட்டர் எழுதிட்டுருக்காரு. வாங்க நான் காட்டுறேன், அப்படியே வீடியோவில் காட்டுறேன். வாங்க தயா ஸ்மைல், தயா ஸ்மைல். லெட்டர் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தலைவர் லெட்டர் எழுதிட்டுருக்காரு. சரிங்க ப்ரோ. நானே சோகத்தில் இருக்கேன். எதுக்குப்பா சோகம்? சோகத்தில் சிரிக்கிற. சரி எழுது சரி எழுது. பார்த்தீங்களா, யாராச்சும் அடாப்ட் பண்ணனா கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். குட்டீஸ் இருக்குது. ஸோ
யாரால வளர்க்க முடியல அந்த மாதிரினா கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே கேட்ஸை விட டாக்ஸ் தான் நிறைய இருக்குது. இது ஒன்று தான் ரொம்ப துருன்ட்டு. ரொம்ப துருன்ட்டு இருக்குங்க. அவர் அங்கே இன்ட்ரெஸ்டாக லெட்டர் எழுதிட்டுருக்காரு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த கேட்டு லெட்டர் எழுதிட்டுருக்காரு தலைவர். இது பசி எடுக்குது போலடா. இதுக்கு கையை நக்கிட்டு இருக்கு. வாய்ஸே இல்லை, சவுண்டே இல்லை, வாய்ஸே இல்லை. அங்கேயாச்சும் வீட்டில் இருக்கும்போது வாய்ஸ் வந்தது. குரல் வருதுடா லைட்டாக. எதனா சொல்ல விரும்புகிறியா நதீம்? இதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கைஸ், நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. அது எதுக்காகனா, நம்ம எங்களால் வளர்க்க முடியாத காரணத்தினால தான் அவங்க வளர்த்துப்பாங்க. அதனால தான் அந்த லெட்டர் கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னாங்க. ஸோ அது லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் அந்த வீடியோ எடுக்கும் போதே ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு. வீடியோ ஃபோட்டோகிராஃபிலாம் அலோவ் கிடையாதாங்க. ஸோ அதனால் நான் வந்து பூனை கொடுக்கும்போது கூட அங்கே வீடியோ எடுக்க விடலை என்னால். அதனால் சரி இது வீட்டுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிப்போமேன்ட்டு இப்போ போய் கொடுத்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு பூனையை போய் கொடுத்துட்டு திரும்பி இப்போ வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டோட்டலாக பேரலைஸ் ஆகிடுச்சு அது அந்த பூனையோட பேக்கு. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணாலுமே பழைய மாதிரி நடக்க வைக்க முடியாது, நார்மலாக தான் நடக்கும். அதான் தவழ்ந்து தான் நடக்குமா. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணி வச்சிடலான்ட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம் பூனையை போயிட்டு. அதுக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போய் பார்க்கணுன்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்க்கலாம் பூனையை. ஏதாச்சும்னா நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஏகப்பட்ட டாக்ஸு, கேட்ஸு எல்லாமே இருக்குது. இந்த குட்டி இருக்குது, குட்டி பப்பீஸ்லாம் கூட இருக்குது. யாருக்காச்சும் வேணுன்னா கூட அங்கே போய்ட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். நம்ம வெளில யார்கிட்ட வேணால் காசு கொடுத்து வாங்குறோம்ல. ஸோ அங்கே போனீங்கன்னா நிறைய ப்ரீட் இருக்குது. எந்த ப்ரீட் வேணுமோ அது நீங்கள் வேணாம் இப்போ யாரோ வளர்க்க முடியாதனால கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியல, உங்களுக்கு பப்பீஸ் ஏதாச்சும் தேவைன்னா அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய பப்பீஸ் இருக்குது, நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம், காசு கூட கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி வளர்க்க போகிறீங்கன்னு சொன்னீங்கனாலே அவங்களே கொடுப்பாங்க எடுத்து. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது அந்த மாதிரி தேவைன்னா இந்த மாதிரி ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இடத்துல போய் விசிட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஒரு இடத்துல காசு கொடுத்து வாங்குறதுக்கு யாரோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ரீயாக வளர்க்கலாம். அதை நல்லா பார்த்துக்கலாம், கேர் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சால் வளங்க. இல்லை முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வெளில விட்றது, டாக்ஸு, கேட்ஸ் இந்த மாதிரி வெளில விட்றதுக்கு நீங்கள் உங்களால் வளர்க்க முடியலன்னா அங்கே போய் கொடுத்துருங்க. உங்களால் சாப்பாடு போட முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா ஒரு நிமிஷம் நம்ம வீடியோ எடுத்தாலே 1008 பிரச்சனை வரும். இதில் வேறு பின்னாடி இந்த காக்கா வேறு நான் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கத்திக்கிட்டே இருக்கு. சரியான டிஸ்டர்பன்ஸ். நம்மளே எப்பயாச்சும் தான் வீடியோ எடுக்கிறோம், அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய மார்னிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான்
உங்களால் வளர்க்க முடிஞ்சால் வளர்க்க முடியலன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. நீங்கள் அங்கேயாச்சும் நல்லபடியாக வளரும். நிறைய டாக்ஸ் இருக்குது, கேட்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், பேசவே விட மாட்டேங்குது. நான் பேச வந்தாலே ஏதாச்சும் திரும்பி அவனால் வளர்க்க முடியலன்னா தயவுசெய்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துருங்க. அவங்க எல்லாச்சும் வளர்ப்பாங்க, ஓகேவா? அவங்க விசிட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. நான் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போய் பார்க்கலாமா ஈவினிங் அந்த கேட்டு. நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டோ மில்க்கோ எதாவது என்ன வேணால் எடுத்துகிட்டு போகலாமா, எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், விசிட் பண்ணலாம். அது நல்லா உங்களால் வளர்க்க முடிஞ்சுன்னா கூட நீங்கள் திரும்பி வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. இல்லையா அங்கேயே கொடுத்துருங்க. அப்பா இப்போ தான் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, மனசு நிம்மதியாக இருக்குது. நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஒரு இடத்துல போயிட்டு அது நல்லபடியாக இருக்குது. அந்த கேட்டு நல்லபடியாக ஒரு இடத்துல டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு போது ஓகே. இங்கே உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் என்னென்னமோ பண்ணி போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வேணால் போய் நார்மலாக போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோதாங்க. ஆனால் அங்கே நான் கொடுக்கும்போது வீடியோ எடுக்கணுன்னு தான் பார்த்தேன். அங்கே வந்து லாஸ்ட்டாக நம்ம எப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு தடங்கல் வந்துடுது. இப்போ மட்டும் இல்லை, எல்லா வீடியோலையுமே ஏதாச்சும் ஒரு தடங்கல் வந்துடுது. எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் சில இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் அங்கே எடுக்கக்கூடாது, அங்கே எடுத்தால் ஃபைன்லாம் கட்டணும் போல். நல்ல வேலை அது முன்னாடியே அந்த போர்டு போட்டிருந்தாங்க, நான் பார்க்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் பார்த்து சொன்னான் அங்கே எடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் எப்படியோ சில வீடியோஸ் சில கிளிப்ஸ் மட்டும் நைஸாக எடுத்துட்டேன். சில கிளிப்ஸ் என்னால் எடுக்கவே முடியல, ஏன்னா ஒருத்தவங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எதாவது சொல்ல போகிறாங்கன்ட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே நான் கொடுக்கும்போது கூட என்னால் எடுக்க முடியல. ஆமாம், நிம்மதியாக இருக்குது. பார்ப்போம், சரி ஓகே. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்குங்க. லைக்ஸே வரலன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. வியூஸ் போனாலுமே பட் லைக்ஸ் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். மேலும் மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நம்ம லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. மேபி என்னால் இதுக்கப்புறம் வர நல்ல வீடியோஸ் ஏதாச்சும் என்னால் கொடுக்க முடியும். நான் கொடுக்குறேன், நல்ல வீடியோஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போதான் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you.